மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ். ஒரு நாள் கங்கம்மா வெயில்ல வெளிய போயிட்டு வந்தாங்க. வந்து சேர் மேல உட்காந்து, அம்மா தாகம் தாகம், அப்பா வெளியில வெயில கொல்லுது என்ன சொல்லி ஆயாசப்பட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாக்குறாங்க. அப்போ பக்கத்திலேயே மங்கம்மா சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மங்கம்மாவை அப்படியே பார்த்துக்கிட்டே மனசுல, நான் இவ்வளவு நேரமா தாகம் தாகம்னு கத்திக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட இந்த பக்கம் பார்க்காம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு இன்னும் மனசுல நினைச்சு அப்படியே மங்கம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அத பார்த்த மங்கம்மா கங்கம்மா கிட்ட, ஏண்டி அப்படி பாத்துட்டு இருக்க, முழுங்கிடுவியா என்ன இன்னும் கேட்டாங்க. அதுக்கு கங்கம்மா அழுகு மூஞ்சிய வச்சு, அசல் உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. எங்க நானு தாகம் தாகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க மட்டும் நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? அத கேட்ட மங்கம்மா, அவ்வளோ தாகமா இருந்தா தண்ணி குடிக்க வேண்டியது தானே, உன்னை யாரு நிறுத்தினாங்க? உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம், எனக்கு நான் வெறும் தண்ணி மட்டும் தானா? ஏண்டி ஐஸ்கிரீம் வேணும்னு நேரா கேட்க வேண்டியது தானே? சரி என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்லு இன்னு கேட்டாங்க. அதுக்கு கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே, அப்படின்னா எது வேணாலும் குடிப்பீங்களா அத்தை? முதல்ல நீ சொல்லுடி. அப்படின்னா எனக்கு பட்டர் ஸ்காட்ச் வேணும் அத்தை இன்னு கேக்குறாங்க. அதுக்கு மங்கம்மா அவங்க ரூம்குள்ள போய் எடுத்துட்டு வராங்க. அத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள, என்னது இது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது கிச்சன்ல, ஆனா அத்தை என்ன அவங்க ரூம்குள்ள போய் எடுத்துட்டு வராங்க, என்னதுடா இது? அட அதுவும் இல்லாம எந்த ஃப்ளேவர் கேட்டா அந்த ஃப்ளேவர் எடுத்துட்டு வராங்க. முதல்ல அந்த ரூம்ல என்ன இருக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க. மங்கம்மா எடுத்துட்டு வந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டே கங்கம்மா மங்கம்மா கிட்ட, என்ன அத்தை ஐஸ்கிரீமை கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வராம உங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க, என்ன விஷயம் இன்னு கேக்குறாங்க. அத கேட்ட மங்கம்மா மனசுக்குள்ள, அடேங்கப்பா, இதுக்கு இந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ பத்தி தெரிஞ்சதுன்னா இவ மறுபடியும் ஏதோ ஒரு கோமாளித்தனத்தை பண்ற வரையும் விடமாட்டான். எதுக்கும் அந்த வம்பு, இவளுக்கு சொல்லாம இருக்கிறதே நல்லது இன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கங்கம்மா கிட்ட, உனக்கு எதுக்கடி, வாய முடிட்டு ஐஸ்கிரீம் திங்க வேண்டியது தானே இன்னும் சொல்றாங்க. அதுல கங்கம்மாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாவுது. அவங்க மனசுல, எங்க அத்தை என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க, எப்படியாச்சும் அது எதுன்னு கண்டுபிடிச்சிருவேன்ல. மங்கம்மா இல்லாத டைமை பார்த்து மெதுவா கிச்சனுக்குள்ள போய் பலூடா செய்றாங்க. அதுக்கப்புறமா மேஜிக்கல் லேம்ப்ல இருக்கிற ஜீனிய வெளியில கூப்பிட்டுக்கிட்டே, தம்பி ஜீனி என்ன பண்றப்பா, பலூடா குடுக்கறியா இன்னும் கூப்பிடுறாங்க. அத கேட்ட ஜீனி வெளியில வந்து, சொல்லுங்கக்கா, என்ன விஷயம், என்கிட்ட இருந்து என்ன வேணும்? அதுக்கு கங்கம்மா ஷாக் ஆயிருவாங்க. எனக்கு உங்ககிட்ட வேலை இருக்குன்னு உனக்கு எப்படிடா புரிஞ்சுது? நீங்க பாசத்தோட ஃபலூடா தின்னுடா தம்பின்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா. நீங்க தான் ஃப்ரீயா எதுவுமே செய்ய மாட்டீங்களே. அடே ரொம்ப புகழாதுடா என்ன. அதை விடு, காலையில எங்க அத்தை என்கிட்ட இருந்து ஏதோ மறைச்சு வச்சாங்கடா, அது என்னதுன்னு நீ உன் மேஜிக்கால எனக்கு சொல்ல போற. அதுக்கு ஜீனி கண்ணை மூடிட்டு தான் பவரை யூஸ் பண்ணி இப்படி சொல்றாரு. அக்கா, அது ஒரு மேஜிக் ஃப்ரிட்ஜுக்கா. அதுல நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு அதை தரும். ஐஸ்கிரீம் கேட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் தரும், பிரியாணி கேட்டா பிரியாணி தரும், என்ன கேக்குறீங்களோ தரும் இன்னும் சொல்வாரு. அதுக்கு கங்கம்மா எவ்வளவோ சந்தோஷப்பட்டு ஒரு நல்ல பிளான ப்ரிப்பேர் பண்றாங்க. ஜீனி இதுதான் டைம்னு நினைச்சு கங்கம்மா எடுத்துட்டு வந்த ஃபலூடாவை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மங்கம்மா ஜீனி கிட்ட, டே தம்பி, இனிமே நம்ம கஷ்டங்கள்லாம் தீந்து போன மாதிரி தான்டா, அதுக்கு நீ மெதுவா போய் அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜை கிளப்பிடு. அத கேட்டு ஜீனி பயத்துல நடுங்கிட்டே, என்னது, மங்கம்மா வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரிட்ஜை களை வாங்கணுமா? அக்கா, என்னால முடியாதுக்கா, என்னால முடியாது இது பயந்துகிட்டே மேஜிக் லேம்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. அத பார்த்த கங்கம்மா ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் வரவே இல்ல. வேற எந்த வழியும் இல்லாம மங்கம்மா அவதார கூப்பிட்டு அவர்கிட்ட, தம்பி
இனிமே நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ன மாதிரி தாண்டா. நீ மெதுவா போய் அந்த மேஜிக் ஃப்ரிட்ஜ அடிச்சிட்டு வந்துரு. என்கிட்ட ஒரு செம்மையான பிளான் இருக்கு. புச்சிக்கி புச்சிக்கி. அக்கா, என்னக்கா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? இந்த முறை நம்ம பண்ண போற ஸ்லாம் அப்படி இப்படின்னு இருக்காதுடா. எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே அடியில அம்பானி விட பணக்காரங்க ஆயிரலாம் தெரியுமா? புச்சிக்கி புச்சிக்கி. அப்படியாக்கா? ஆமாண்டா தம்பி. நீ முதல்ல சீக்கிரமா போய் எங்க அத்தை கிட்ட இருந்து அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ ஆட்டிய போட்டுட்டு வா போ. அத கேட்ட அவதாரம் மெதுவா மங்கம்மா கிட்ட போறாங்க. தூங்கிட்டு இருந்த மங்கம்மாவை ஒரு கண்ணுல பாத்துக்கிட்டே மெதுவா அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ தூக்கிட்டு வந்துறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு அவதாரம் இப்படி தண்டோரா போடுறாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, நீங்க எப்பவும் பார்க்காத மேஜிக் ட்ரிக்கு. நம்ம மேஜிக் ஸ்டார் கங்கம்மா நமக்கு மேஜிக் காட்ட போறாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. நுழைவு கட்டணம் வெறும் 500 ரூபாய் தான். வாங்க எல்லாரும் வாங்க. புச்சிக்கி புச்சிக்கி இன்னு தண்டோரா போடுறாரு. ஜனங்க எல்லாருமே மேஜிக் ஷோ பாக்குறதுக்காக வராங்க. அப்போ கங்கம்மா எல்லாருமே பாத்துக்கிட்டே, பாருங்க எல்லாரும் நல்லா பாருங்க. இன்னு ஃப்ரிட்ஜ் டோரை ஓபன் பண்ணி காமிச்சு, என்ன இருக்கு ஃப்ரிட்ஜ்ல? எதுவும் இல்ல. இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்றேன்னு இன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரிட்ஜை சுத்திட்டு கைய பிடிச்சி இப்படி சொல்றாங்க, பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி வந்துடணும் இன்னு சொல்லிட்டு மெதுவா டோரை திறக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து எதுவுமே வரல. அத பார்த்து எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கம்மாவும் அவதாரும் 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்படியே மறுபடியும் இன்னொரு முறை செய்யறாங்க. அப்பவும் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதுவுமே வராது. அப்போ அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவங்கள கோவமா பார்த்து, நீங்களும் உங்க மேஜிக்கும் எங்க டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்னொருத்தரு, என்னது இப்படி காசை வாங்கிட்டு எங்களை என்ன மோசம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அடிங்கடா இவங்கள. இது முட்டை தக்காளி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு மங்கம்மா கிட்ட போறாங்க. அத பார்த்த மங்கம்மாவுக்கு நடந்தது எல்லாமே புரியுது. மக்களுக்கு அவங்க காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மங்கம்மா கிட்ட, அடியா பைத்தியக்காரி மருமகளே, நீ இந்த மாதிரி வேலை எப்பயோ பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்ல. அதுக்குதான் என் மேஜிக்கல் அந்த ஃப்ரிட்ஜ முன்னாடியே ஒளிச்சு வச்சுட்டேன். நீ எடுத்துட்டு போனது மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ் இல்லடி, நார்மல் ஃப்ரிட்ஜ் தான். அத கேட்ட கங்கம்மா இவ்ளோ பெரிய ஃபூல் ஆனதுக்கு அழுதுகிட்டே உட்கார்றாங்க. அப்போ தப்பான ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு வந்ததுக்காக அவதாரத்தை நல்லா அடிக்கிறாங்க. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். இன்னும் இதுக்கு வெயிட்டிங்? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி. கங்கம்மா ரொம்ப சோகமா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அத கவனிச்ச மாமியார் மங்கம்மா, என்ன மருமகளே, கரோனானால கவலைப்பட்ட மக்கள் மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? என்ன சொல்றது அத்தை? இந்த கார்த்திகை மாசத்துல உங்க பேச்ச கேட்டு டெய்லியும் தலை குளிச்சு என் முடிய பாருங்க எப்படி சிக்காய் கிடக்குன்னு. தலை சீவ கூட வரமாட்டேங்குது. ஒரு பளபளப்பும் இல்ல, அழகாவும் இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு இன்னு சொல்லிக்கிட்டே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னடி உன் முடியெல்லாம் என்னாலதான் கேவலமா கிடக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எப்ப பாரு ஏதோ ஒரு கவலையிலே இரு, சந்தோஷமாவே இருக்க மாட்டியாடி? சரி இரு சொல்லிக்கிட்டே மங்கம்மா அவங்க ரூமுக்குள்ள போய் ஒரு அழகான சீப்பை கொண்டு வந்து கங்கம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டே, இந்தா இது மேஜிக் சீப்பு, இந்த சீப்புல சீவிக்கோ. உன் முடியில இருக்கிற சிக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப பளபளப்பா நல்ல நீட்டா அழகா தெரியும். ஆனா பேராசில எந்த வம்புலையும் விழாத. தலை சீவனதுமே இந்த சீப்பை எடுத்து ஒளிச்சு வச்சிரு சொல்லிட்டு மங்கம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. கங்கம்மா அந்த சீப்பை நல்லா உத்து பார்த்து, அப்படி என்ன இருக்கு இந்த சீப்புல? பாப்போம், ஒரு தடவை சீவி பார்த்தா தெரியுமில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கங்கம்மா அந்த சீப்ல சீவ ஆரம்பிச்சாங்க.
அவ்வளோதான். தலையில இருக்கிற கூந்தல் பளபளன்னு பெருசா கருப்பா ஒசரமா வளர்ந்துச்சு. அத பார்த்து கங்கம்மா ஷாக் ஆயிட்டு அவங்க கூந்தல பாத்துக்கிட்டே, என்னது இந்த சீப்போட மகிமை, ஐயோ இத்தனை நாளா என் முடிய பார்த்தாவே எனக்கு கவலையா இருக்கும். இதுக்குன்னு முடிய வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் கூந்தல் ரொம்ப பெரிய பாம்பு மாதிரி இருக்கு. சரி, எங்க அத்தை சொன்ன மாதிரியே இதை ஒளிச்சு வச்சிடுறேன் சொல்லிட்டு சீப்ப கங்கம்மா சொன்ன பெட்டிக்குள்ள வச்சுட்டு மெதுவா அத்தை கிட்ட வந்து, அத்தை என் கூந்தல பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஏண்டி மருமவள, கூந்தல் வளர்ந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டது போதும், போய் எல்லாருக்கும் பால் ஊத்திட்டு வா. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அத்தை எப்பயும் ஊத்துற பால் தானே அத்தை, கொஞ்சம் லேட்டானா உலகம் அழிஞ்சு போவாத அத்தை அப்படின்னு சனகிக்கிட்டே போயிட்டு ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் பால் கேனை எடுத்துட்டு போய் நின்னு, ராதக்கா ராதக்கா சொன்னதுமே ஒருத்தவங்க கிண்ணத்தை எடுத்துட்டு வெளியில வந்து, இந்தா மங்கா பால் ஊத்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மங்கம்மா அவங்க அழகான கூந்தலை பாத்துக்கிட்டே பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து ராதா கிண்ணத்தை பக்கத்துல வச்சுட்டு மங்காவோட ஜடிய பாத்துக்கிட்டே, ஆமா மங்கம்மா, உன் கூந்தல் ஒல்லியா எலிவாளு மாதிரி இருக்கும். இப்ப என்னடான்னா பாம்பு மாதிரி கிடக்கு. எப்படி அவ்வளோ பெருசா எப்படி ஆச்சு? என்ன பண்ண? அது ரொம்ப சீக்ரெட், ரொம்ப செலவாயிருச்சு. பாரடி அம்மா, என் முடிய ரொம்ப சின்னதா வாளு மாதிரி இருக்கு. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கும் முடிய ஒசரமாக்குறியா? சரி பண்றேன், முதல்ல பாலை புடிங்க சொல்லிட்டு பாலை ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே போல இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயோ பாலை ஊத்திட்டு முடிய காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்கேயும் கூந்தலை பத்தி கேட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னதுனால கங்கம்மாக்கு ஒரு மின்னல் மாதிரி யோசனை வந்துச்சு. காலி பால் டப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு, இவங்க எல்லாம் என் முடிய பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கிறாங்க. நான் அத்தைக்கு தெரியாம அந்த சீப்பு எடுத்துட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் சீவி விட்டா எனக்கு ரொம்ப காசு வரும், நல்ல பேரும் கிடைக்கும்.